ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்தா கமல்ஹாசனை பற்றி தான். கமல்ஹாசனை வந்து பார்த்தா அவரை வந்து மிகப்பெரிய ஒரு லெஜெண்டுன்னு அப்படியே நமக்கு ஒரு ஒத்த வார்த்தையில் சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டு தான் கமல்ஹாசன். ஏன்னா 70sலாம் வந்துட்டு மிகப்பெரிய ஆளாக வந்தது. அவர் சின்ன வயசுலேருந்து அவர் வந்து சினிமா ஃபீல்டுக்கு வந்துருச்சு. வந்து சின்ன சின்ன ரோல்கள் பண்ணி தான் அப்படியே படிப்படியாக தான் இந்த லெவலுக்கு எத்துனது அவர். ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு மூவிஸ் எல்லாம் பார்த்தா ஒரு ஆக்டராக தான் வந்துட்டு என்ட்ரி ஆயிடுச்சு. என்ட்ரி ஆன அவர் ஆக்டிங்கெல்லாம் பார்த்துட்டு கேட்பாரு சார். அப்புறம் வந்துட்டு எஸ்ஜிபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய டைரக்டர்ஸ் எல்லாம் அவர் ஆக்டர்ஸ் வந்து பார்த்துட்டு ஆக்டிங்கெல்லாம் பார்த்துட்டு பார்த்தா நல்ல நல்ல ரோலுங்கெல்லாம் ஃபஸ்ட்டு படத்துலேயே கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் படத்தில் நல்ல ஆக்டிங் ஃபீல்டு இருக்கிறதுனால அவர் வந்துட்டு கோர்ஸ் எல்லாம் பண்ணல. அவர் லைஃப்பில் வச்சுட்டு அவர் வந்துட்டு ஆக்டராக வந்திருக்காரு. ஸோ அப்படி வந்துட்டு ஃபஸ்ட்டு படத்துலலாம் பார்த்தா மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் அவர் கொடுத்தாலாம். அவ்வளோ ஆக்டிங்கு. கமல்ஹாசனுக்காகவே வந்துட்டு போகிறவங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஃபஸ்ட்டெல்லாம் வந்துட்டு டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்து தான் போவாங்க. மற்ற கமல்ஹாசன் வந்தப்புறம் கமல்ஹாசனுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன்ஸே வந்துட்டு உருவாச்சு. அந்த மாதிரி அவர் ஆக்டிங் நார்மலாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஓவர் ஆக்டிங் அப்படி இதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக இருக்கும் அவர் ஆக்டிங்கெல்லாம் வந்து பார்த்தா. அப்படி படிப்படியாக வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அவர் சிங்கிள் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அப்புறம் வந்துட்டு ரஜினி வந்துடுச்சு. ரஜினி வந்ததுனால இவர் வந்து 2 பேருமே வந்துட்டு மிகப்பெரிய காம்பினேஷன் ஆயிடுச்சு. இவரை 2 பேருமே ரஜினி கமலி படம் வந்தால் அது மிகப்பெரிய வெற்றி அந்த மாதிரி ஆயிடுச்சு கணக்கு. அதை பார்த்து தான் இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் அவங்கள 2 பேரையும் வச்சு தான் படத்தை எல்லாம் அதிக மூவிஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்தாங்க. அப்புறம் கொஞ்சம் படம் அப்படியே நினச்சி தான் அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணிட்டாங்க, நம்ம வந்துட்டு தனியாக ரூட் போகலாம். ரஜினி அவர் வழி, கமல் அவர் வழி 2 பேருமே ஒன்றாக்கவே அப்படியே போயிடுச்சுன்னா 2 பேரும் ஃப்யூச்சர் இருக்காதுன்னு சொல்லி தான் செப்பரேட்டாக வந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு கேன்சல் ஆயிடுச்சு. ஏன்னா ரஜினிக்கு தனியாக ஒரு ஃபீல்டு வந்துடுச்சு, கமலுக்கு தனியாக ஃபீல்டு வந்துடுச்சு. அந்த மாதிரி தான் கமல்ஹாசன் இருந்தது. அவர் வந்துட்டு புதுசாக வர்றவங்களுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி தான் ரஜினி ஒரு மேதலை சொல்லிக்கு கமல்ஹாசன் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்ததுனால தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபிலிமில் இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ இவர் வந்துட்டு கமல்ஹாசன் அவரும் நடிப்பார். அவரை இந்த புது ஆக்டர்ஸு அவங்க ஆக்டிங்கெல்லாம் வந்து பார்த்தா அவருக்கு பிடிச்ச அவர் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணிவிட்டு நடிப்பு வைப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருந்தவர் தான் கமல்ஹாசன். ஏன்னா அவர் வந்துட்டு ஆக்டிங் பண்ண படம் மிகப்பெரியெல்லாம் ஹிட் மூவிஸ் தான் அவருக்கு. அவர் ஆக்டிங்கில் தான் வந்துட்டு கான்சன்ட்ரேஷன் பண்ணார். ரஜினி வந்துட்டு இந்த ஸ்டைலு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தனி ரூட்டை போனாலும் இவர் வந்துட்டு ஆக்டிங்கில் வந்து அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி இருந்தது. சிவாஜி, எம்ஜிஆர் அவங்களெல்லாம் இருக்கிற காலத்துலேயே வந்துட்டு கமல்ஹாசன் வந்து மிகப்பெரிய உச்சத்தில் இருந்தார். ஸோ அப்படி இருந்தாலும் தான் வந்துட்டு 90s இருந்தது, 20s இருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்துட்டு அவருக்குன்னு ஒரு படத்தை இருக்குது. இப்போவும் வந்துட்டு ஹிஸ்டரியெல்லாம் பார்த்து அந்த டைமில் நல்ல நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. 2020 இப்போ வந்துட்டு 2040 அந்த டைம்லலாம் இறங்கினா கொஞ்சம் படங்கள் வந்துட்டு அவங்களுக்கு பேட்லாக்காக வந்துருச்சு. இந்தியன் 2 அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு 1-2 படங்கள்லாம் வந்துட்டு அவருக்கு கொஞ்சம் பேடாக தான் இருந்தது. ஸோ அவர் வந்துட்டு என்னாச்சுன்னா இப்போ வந்துட்டு ஆக்டிங்கில் வந்துட்டு மெயின் கான்சன்ட்ரேஷன் கிடைக்காம இருந்தது. மெயின் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் வந்துட்டு அவர் எலெக்ஷனில் நிற்கிறாரு. எலெக்ஷன் டிஎம்கேவோட கொஞ்சம் ஜாயின் பண்ணிவிட்டு எலெக்ஷன் டைமில் தான் இப்போ வந்து பிஸியாக இருக்கிறாரு. அதனால தான்